ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையும் சத்குருநாதரையும் இஷ்ட தேவதையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானம் மானச ஜபம் ஆகியவற்றை சில நிமிடங்கள் அபியாசம் செய்வோமாக. மோட்சத்தை விரும்பும் சாதகர்களாகிய நாம் விபரீத பாவனையை நீக்கும் பொருட்டு நிதித்தியாசனம் என்னும் தான பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றோம். நிதித்தியாசனம் என்பது 2 அம்சங்களை கொண்டது. நிலையானது எது என்பதை மனதில் பதிய வைக்கும் அதே நேரத்தில் நிலையில்லாதது எது என்பதையும் நன்கு மனதில் பதிய வைக்க வேண்டியது அவசியமாகின்றது. சூழ்நிலைகளில் உள்ள நிலையாமையை பற்றி சிந்தித்த நாம் இப்போது இந்த சரீரத்தின் நிலையாமையை பற்றி சிந்தித்து வருகின்றோம். பஞ்சபூதங்களால் ஆன இந்த சரீரமானது எப்போது வேண்டுமானாலும் அதனுடைய இறுதி முடிவை அடையலாம். பிறக்கும் போதே நம்முடைய மரண நாள் என்பது நிச்சயிக்கப்பட்டு நாம் பிறப்பெடுத்துள்ளோம். ஆனால் அதை நன்கு உணர்ந்தாலும் அதை நாம் மறந்தவர்களாகவே இருக்கின்றோம். இந்த உடலானது எப்போது வேண்டுமானாலும் மரணத்தை தழுவலாம். அதை உணராத நாம் நிலைத்து வாழப்போவதாக ஒரு கற்பனையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மரணம் என்பது தவிர்க்க முடியாதது. தினம் தினம் பலருடைய மரணத்தை பற்றி நாம் கேள்விப்பட்டாலும் அதை பற்றி ஆழமாக நாம் சிந்திப்பதில்லை. சரீரம் நிலையற்றது என்பதை உணராததால்
நம்முடைய மரணம் எப்போது வேண்டுமானாலும் சம்பவிக்கலாம் என்பதை உணராததால் அல்பமான விஷயத்திற்கு நாம் ஆசைப்படுகின்றோம். அல்பமான விஷயங்களுக்கு நாம் கவலைப்படுகின்றோம். கோபம், பொறாமை, ஆசை போன்ற எதிர்மறையான குணங்கள் வளர்த்து வருகின்றோம். ஆங்கிலத்தில் ஒரு அறிஞர் கூறுகின்றார், இந்த நாளை உன்னுடைய இறுதி நாளாக நினைத்து கொண்டு வாழ்வாயாக. இது ஒரு விதமான மரண உபாசனை ஆகும். நமக்கு கிடைத்திருக்கும் ஒவ்வொரு மணித்துளியும் அதனுடைய சிறப்பம்சத்தை நாம் அறியாதவர்களாக இருக்கின்றோம். நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்தின் மதிப்பையும் நாம் அறியாததால் அதன் மதிப்பை உணராதவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் இதுவே என்னுடைய வாழ்வின் கடைசி நாளாக இருந்தால் இதை நான் எப்படி உபயோகமாக பயன்படுத்துவேன் என்று சிந்திக்கும்போது தேவையில்லாத மனச்சஞ்சலங்கள் நம்மை விட்டு அகலும். இன்றைய நாளை நான் எவ்வாறு அர்த்தமுள்ளதாக வாழ்வேன் என்று நாம் சிந்திக்க பழகுவோம். இப்போது ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்வோம். காலை எழுந்தவுடன் நாம் ஒவ்வொரு நாளையும் அர்த்தமுடையதாக ஆக்குவதற்கு, இதுவே என்னுடைய கடைசி நாளாக இருந்தால் நான் எவ்வாறு செயல்படுவேன் என்பதை சிந்திக்கும் பயிற்சியை இப்போது நாம் அபியாசம் செய்வோமாக. இந்த கருத்தை ஆழ்மனதில் பதிய வைக்கும் பொருட்டு இதை அமைதியாக சிந்திப்போமாக. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. अष्टावक्र गीता. जनक उवाच कथं ज्ञानमवाप्नोति कथं मुक्तिर्भविष्यति वैराग्यं च कथं प्रोक्तम् एतद्ब्रूहि मम प्रभो. अष्टावक्र उवाच मुक्तिम् इच्छसि चेत् विषयान् विषवत्यज क्षमार्जवतया तोष सत्यं पीयूषवद्भज. ஸ்லோகம் 9வது ஸ்லோகம், 2வது பக்கத்தில் இருக்கு.
एको विशुद्धबोधोऽहम् इति निश्चयवह्निना प्रज्वाल्यज्ञानगहनं वीतशोकः सुखी भव यत्र विश्वमिदं भाति कल्पितं रज्जुसर्पवत् आनन्दः परमानन्दः सबोधस्त्वं सुखं भव मुक्ताभिमानी मुक्तो हि बद्धो बद्धाभिमान्यपि किं वहन्तीह सत्येयं यामदिस्सा गतिर्भवेत् आत्मा साक्षी विभुः पूर्णः एको मुक्तश्चिदक्रियः असंगो निस्पृहः शान्तः प्रमाद संसारवाणिव அஷ்டாவக்ர கீதையில் அஷ்டாவக்ரர் ஒரு ஸ்லோகமும் நிதித்தியாசன பரமாக கொடுத்துட்ருக்காருன்னு பார்க்குறோம். ஆழமான விஷயம். ஸ்ரவண மனனத்தில் கேட்ட அதே விஷயத்தை தான் ஒரு புது கோணத்தில் நமக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எதனால் கஷ்டப்படுறோம், துன்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அஜ்ஞானம்தான் துன்பத்திற்கு காரணம். அந்த அஜ்ஞானம் எப்படி செயல்படுகின்றது அப்படின்னா, நான் கர்த்தா நான் போக்தான்னு நாம் சிந்திப்பதன் மூலமாக நாம் அஜ்ஞானத்தில் உழல்கின்றோம். இப்போ ஒரே வழி என்ன, துன்பத்திலேருந்து விடுபடுவதற்கு ஒரே வழி ஞானம்தான். எந்த ஞானம்? நான் இந்த உடல் அல்ல, இந்த அழிகின்ற தேகம் நான் அல்ல என்கின்ற அந்த ஞானத்தின் மூலமாக மட்டும்தான் ஒருவனால் என்ன பண்ண முடியும், பூர்ணமான மன அமைதியை அடைய முடியும். இந்த விஷயம் உனக்கு புரிஞ்சிருச்சுன்னா, ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம், நீ அந்த சாட்சியாகிய ஆத்மா என்பதை நன்றாக புரிந்து கொண்டால், அதுனா ஏவ அடுத்த க்ஷணம் உனக்கு ஆனந்தம் பரமானந்தம், ரெண்டு கொடுத்துருக்கார், ஆனந்தம் பரமானந்தம். இப்போ உனக்கு நிம்மதிக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. ஆழமான விஷயத்தை கொடுத்தார். நிம்மதி உங்கள் சாய்ஸ் அப்படின்னார். யா மதிஹி சா கதிஹி, உன்னுடைய மதி ஒழுங்காக இருந்தால் உன்னுடைய கதி ஒழுங்காக இருக்கும். உன்னுடைய அறிவு சரியான வகையில் செயல்பட்டதே ஆனால் உனக்கு பாதை கண்டிப்பாக பிறக்கும். முக்தாபிமானி முக்தோஹி பத்தக பத்தாபிமான்யபி, நீ உன்னை முக்தன்னு நினச்சினா முக்தன், நீ உன்னை பத்தன்னு நினச்சினா பத்தன். உனக்கு கஷ்டம் இருக்குன்னு நினச்சினா உனக்கு கஷ்டம் இருக்குது, உனக்கு கஷ்டம் இல்லைன்னு நினச்சா உனக்கு கஷ்டம் இல்லை. அது எப்படி சொல்கிறது? கஷ்டம் இருக்குது ஆனால் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. கஷ்டம் இருக்குது ஆனால் இல்லை. எந்த கோணத்தில் இருக்குது, எந்த கோணத்தில் இல்லை? நம்மக்கிட்ட ரெண்டு கோணம் இருக்குது. நான் சொல்லும்போது நம்மக்கிட்ட ரெண்டு நான் நம்ம வச்சுருக்கோம். இந்த உடல் மனம் புத்தின்னு ஒரு நான் வச்சுருக்கோம். இந்த உடல் மனம் புத்தியை அறிகின்ற நான் இன்னொரு நான் வச்சுருக்கோம். நம்ம எந்த நான்னு சொல்ல போகிறோம்? நீ உடல் மனம் புத்தின்னு நினச்சிட்டு இருந்த அப்படின்னா உனக்கு ஒரு நாளும் முழுமையான விடுதலை இல்லை. எப்பவுமே நீ பத்தன் தான். ஆனால் நான் உடல் மனம் புத்தியை பார்க்கின்ற ஆத்மான்னு நீ புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா எப்பவுமே நீ முக்தன் தான். இப்போது இந்த திருஷ்டியை மாற்றுறது யார் கையில் இருக்குது? நம்முடைய கையில் தான் இருக்குது. இப்போ நான் ஆத்மான்னு நினைக்கும் போது என்ன ஆயிடுது? ஆனந்த பரமானந்த. இது ஒன்று தான் எல்லா காலத்திலும் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் உரிய ஒரே தீர்வாக இருந்தது. இப்போ யா மதிஹி சா கதிஹி, நீ உன்னை எதுவாக நினைக்கின்றாயோ அதுவாகவே நீ ஆகின்றாய். எத் பாவயதி தத் பவதி. இதுதான் ஆழமான விஷயம். என்னதான் குரு சொல்லி கொடுக்கும்போது புரிஞ்சிட்டாலும் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, மனசில் பதிய மாட்டேங்குது. அதுக்கு தான் நிறையா எக்ஸசைஸ் கொடுக்குறார்.
வெயிட் குறைக்கணும்னா அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் இருக்குது. நமக்கு கண்ணாடி கலட்டணும் அப்படின்னா அதுக்கு ஐ எக்ஸசைஸ். எல்லாமே பயிற்சி தான். ஒலிம்பிக்கில் போய் மெடல் வாங்கணும் அப்படின்னா படுத்து உறங்கிட்டு மெடல் வாங்க முடியாது. ஒரு டாக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒர்க் பண்ணணும். எந்த இடத்துலனாலும் நம்ம முயற்சி பண்ணாமல் வெற்றி கிடையவே கிடையாது. அதுபோல் நீ இந்த அபியாசம் பண்ணு அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காரு. என்ன எக்ஸசைஸ்? உன்னை நீ சிந்திக்கின்ற முறையில் மாற்றம் வேணும். எப்படி யோசிக்கணும்? இவ்வளோ நாள் நான் என்னைய அம்மாவா நினச்சி, எனக்கு ஒரு பேர் இருக்கிறதா நினச்சி, எனக்கு ஒரு ஊர் இருக்கிறதா நினச்சி, நான் இவங்க கூட பிறந்தேன், எனக்கு இவங்கெல்லாம் சொந்தம், எனக்கு உற்றார்கள் உறவினர்கள், எனக்கு இதெல்லாம் இருக்குது, எனக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு என்ன பண்ணியிருக்கோம்? இவ்வளோ பெரிய லிஸ்ட் வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு நீ உன்னை என்னவா யோசிக்கணும்? அகம் ஆத்மா, அகம் சாட்சி, அகம் விபுகு, அகம் பூர்ணக, அகம் ஏகக, அகம் முக்தக, அகம் சித், அகம் அக்ரியக, அகம் அசங்கக, அகம் நிஸ்பிருகக அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காரு. எப்படி ஒன்று நீ யோசிக்கணும்? ஆத்மா, சாட்சி, விபு, பூர்ணம், ஒன்று, விடுதலை வடிவு, தொழிலற்றது, பற்றற்றது, அவா அற்றது, அமைதிமயம். இப்படிப்பட்ட நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பிரமாத், பிரமையினால, பிரமைங்கிறதுக்கு மாயைன்னு கொடுத்துருக்காரு. மாயையினால நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சம்சாரவான் இவ. உன்னை நீயே என்ன பண்ணிட்டு இருக்க? சம்சாரியை போல, துக்கியை போல நீ நடந்துக்கிற அப்படிங்கிற மாயையினால். அந்த மாயாங்கிற கான்செப்ட் நமக்கு நல்லா புரியணும். இந்த மாயா பஞ்சகமில் வரும். அகட்டித கடனா பட்டியசி மாயா. என்ன பண்ணுமா? அது படித்தவனையும் படித்த பண்டிதனையும் அவ்வளோ சாஸ்திரம் படித்து நிதித்தியாசனம் பண்ணவனை கூட பாமரன் மாதிரி இறக்கிடுவான். எப்போ நமக்கு உடம்போடு ஐக்கியமாக நம்ம நினைக்க தொடங்கிட்டோமோ அப்போ எல்லா அபிமானங்களும் வந்துவிடும். இப்போ இந்த மாயையிலேருந்து நமக்கு விடுதலை ஆகிறதுக்கு ஒரே வழி என்ன? இதை திரும்ப திரும்ப என்ன பண்ணணும்? இதே எண்ணத்திலேயே நம்மளை வச்சுருக்கோம். பரமாத்தாந்த சாமி சொல்கிறாரு, அஷ்டாவக்கர கீதையில் ஒவ்வொரு ஸ்லோகமும் மகா வாக்கியம். ஏன்னா வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா ஒன்றும் கிடையாது. இது மாதிரி ஒரு ஸ்லோகம், ஒரு டெக்ஸ்ட் நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா நமக்கு மற்றெல்லாம் நிதித்தியாசனங்கிறது அங்கங்கே வரும். ஆனால் இது நிதித்தியாசனமே தான். இதுலேயே இந்த ட்ராக்லேயே தான் போகிறோம். நீ யாரு நீ யாரு நீ யாரு என்ன பண்ண போகிறோம்? இந்த பக்கம் கண்ணாடியில், இந்த கண்ணாடியில் பார்த்தா அந்த கண்ணாடியில் பார்க்குறோம், நிறையா கண்ணில் வச்சு வச்சு பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுறோம்? நம்மளையே நம்ம சாஸ்திர தர்ப்பணத்தின் மூலமாக நம்மளை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கின்றது. இப்போ என்ன ஆகும் இதனால் பண்ணும்போது? ஆனந்தம் பரமானந்தக அப்படிங்கிறத பார்த்தோம். எத்திர விஸ்வமிதம் பாத்தி கல்பிதம் ரஜ்ஜு சர்ப்பவத்து ஆனந்தம் பரமானந்தக சபோதஸ்வம் சுகம்பவ. இந்த ஞானம் உனக்கு நன்றாக நிலை பெறுமே. ஆனால் உனக்கு இந்த உலகம் அனைத்தும் மாய கல்பித்தம். எப்படி கயிற்றில் கற்பித்த பாம்பு உண்மை இல்லையோ அதுபோல உனக்கு இந்த உலகம் அனைத்தும் கல்பிதம் என்பது நன்றாக புரியத் தொடங்கும். புரியத் தொடங்கும் போது சுகம்பவ, இதை புரிந்து கொண்டு நீ சுகமாக இருப்பாயாக அப்படிங்கிற. சரி, இப்போ நம்ம சொல்லிட்டாரு பிரமாத் சம்சார வாணிவ. உனக்கு துன்பத்துக்கு காரணம் இந்த பிரமனா என்னது? இல்லாததை இருப்பதாக கற்பனை பண்ணுவது. இல்லாத நீரை அந்த காணலில் என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். அதுபோல் இல்லாத ஜெகத்தை இல்லவே இல்லாத ஜெகத்தை என்ன பண்ணுறோம்? திரும்ப திரும்ப சொல்லணும். உண்மையில் இல்லவே இல்லாத ஜெகத்தை, அனுபவத்திற்கு உண்மையாக இருந்தாலும் இல்லாத ஜெகத்தை, நீ பயன்படுத்தி கொண்டு இருந்தாலும் உண்மையில் இல்லாத ஜெகத்தை இல்லைன்னு நம்ம எப்படி சொல்கிறது? கஷ்டமாக இருக்கே. மாயையால் புலம்புறோம், புரிஞ்சிருச்சு. இப்போ இதை எப்படி, இந்த பிரமையில் விடுபடுவது எப்படி? சரி, தப்பான கற்பனை எனக்கு இருக்குது, அந்த கற்பனையிலேருந்து வெளிவர்றது எப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு 13, 14 2 ஸ்லோகத்தில் அதுக்கு யுக்தி சொல்கிறேன். இப்போ 13 என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கூட்டஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவய ஆபாசோகம் பிரமம் முக்த்வா பாவம் பாஹ்யம் அதாந்தரம். நிறைய சொல்கிறார்.
எல்லாத்தையும் ஒவ்வொரு பதமாக நம்ம பார்க்கணும். என்ன பண்ணணும்? இப்போ எனக்கு நான் பிரம பிடிச்சி போய் உட்காந்துருக்கேன். பிரம பிடிச்சா என்ன தெரியும்? இல்லாததெல்லாம் கண்ணுக்கு தெரியும். பார்ப்போம், நமக்கு ரோட்டில் பார்ப்போம், அவங்களா தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பிரம பிடிச்சி போயிடுச்சு அப்படிம்பாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு உலகம் தெரியுது. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அதே மாதிரி தான் நீயும் புலம்பிட்டு கிடக்க. நீ பார்க்குற அவங்களெல்லாம் ரோட்டில் ஏதோ புலம்பிகிட்டு இருக்காங்கன்னு நீ என்ன சொல்கிற? மற்றவங்களெல்லாம் ஏதோ ஒரு தானாக பேசிக்கிறாங்க, தானாக ஒரு உலகத்தை பார்த்து செயல்படுறாங்கன்னு நீ சொல்கிற. உண்மையில் யார்? நம்மளும் அதே கேட்டகரி தான் போடுறாரு. அதே மாதிரி ஒரு பிரம. ஞானிக்கு இந்த உலகமே தெரியல, ஆனால் நமக்கு இந்த உலகம் சத்தியமாக தெரியுது, சத்தியமாக தெரியுது. இப்போ அந்த பிரமையிலேருந்து எப்படி விடுபடுவது தான் சொல்கிறாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரமம் முக்துவா, அந்த பிரமத்திலிருந்து விடுபட வேண்டும். அந்த பிரமையிலிருந்து நீ விடுபட வேண்டும். என்னென்ன பிரமையெல்லாம் இருக்கு? அகம் ஆபாசக, நான் இந்த உடல் மனம் புத்தின்னு என்ன பண்ணுறேன்? நான் நினைக்க தொடங்கிட்டேன். அகம் ஆபாசக. அப்புறம் என்ன நினைக்கிறேன்? ஆபாசோகம் பிரம முக்த்வா பாவம் பாஹ்யம் அதாந்தரம். 3 விஷயம் சொல்கிறேன். அந்த பிரமத்தை விட வேண்டும். பிரமம் முக்துவா. என்னென்ன பிரமம் எல்லாம் இருக்குது? முதல்ல என்ன, நான் ஒரு தனி ஜீவனாக நினச்சிக்கிறேன். இப்போ நான் ஒரு குடம் பண்ணுறேன். குடம் பண்ண உடனே என்ன ஆகுது? அந்த குடத்துக்குள்ளே ஒரு ஆகாசம் உண்டாயிட்டு. அந்த ஆகாசம் என்ன நினச்சிக்கிடுது? நான் இந்த குடத்தை சார்ந்தவன் என்ன பண்ணிடுது? தப்பாக நினச்சி. எப்படி காருக்குள்ளே போனோடனே நான் காருன்னு நினச்சிக்கிறேனோ, உண்மையா காருக்குள்ளே போன நான் காரா? அதே போல் இந்த சரீரம் மனதோடு நான் வெளிப்படும் போது, இந்த நான் சரீரம் மனதிலிருந்து வெளிப்படும் போது என்ன நினைக்க தொடங்கிடுது? இதையே நான் நினைக்க தொடங்கு. நான் என்னை ஜீவன்னு நினைக்கிறேன். பிரமமாம் தன்னை மறந்த பேதமையே அஞ்ஞானம் ஆவரண மூடல் நரன் ஒரு கருத்தால் ஜீவன் நான் என முளைத்தல் தோற்று. மறந்து போது, நான் பிரம்மங்கிறது மறந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுது? நான் ஜீவன்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டாகின்றது. நான் என்ன தனியாக நினைக்க தொடங்கி, உடம்புக்குள்ளே வந்த உடனே நான் என்ன உடம்புன்னு நினச்சிட்டு அகம் சிதாபாசக பிரதிபிம்பம், எத்தான் நம்ம சொல்கிறோம்? பிரதிபிம்பம்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன பண்ணிடுறேன்? பாஹ்யம் ஆந்தரம் அத்தக, பாஹ்யம் அத்தக ஆந்தரம் பாவம் உண்டாகின்றது. நான் என்ன தனியாக ஒரு ஜீவனாக நினச்ச உடனே பாஹ்யம்னா வெளியே, ஆந்தரம்னா உள்ள. பாஹ்யம்னா நான் என்ன இந்த தேகம் நான் நினச்சது. இந்த ஜீவன் நான் நினச்சிடுறேன். சிதாபாசனாகிய ஜீவன் நான் நினச்சதுக்கப்புறம் ஆந்தரம் இந்த உடம்பே நான், இந்த அகங்காரம் எனக்கு உண்டாகின்றது. தேக அபிமானம் உண்டாகின்றது. முதல்ல நம்ம ஜீவனாக தான் இருக்கோம். இந்த சரீரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஜீவனாக எங்கேயோ இருந்தோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு? இந்த ஜீவன் ஒரு தேகத்துக்குள்ளே வந்த உடனே இந்த தேகமே நான்கின்ற என்ன ஆயிடுச்சு? அந்த அபிமானம் வந்துடுச்சு, கனெக்ஷன் வந்துடுச்சு. இந்த உடம்பை நான் நினைக்க தொடங்கின உடனே என்ன ஆச்சு? இதனோட சம்பந்தப்பட்ட எல்லாமே என்னுடையது. என் மகன், என் மகள், என் தந்தை, என் கணவர், என்னுடைய என்னுடைய என்னுடைய. அது பாஹ்யம் பாவம். ஆந்தரம் பாவம்ங்கிறது நான் தேகம்ங்கிற அந்த அகங்காரம். நான் என்னை ஜீவன்னு முதல்ல நினச்சிட்டு அப்புறம் நான் என்னை தேகமாக சிந்திக்க தொடங்கிடுறேன். அப்புறம் என்னுடையவைகள் எல்லாத்தையும், என்னை சார்ந்தவர்கள் எல்லாவற்றையும் என்னுடையதாக நினைக்க தொடங்குகின்றேன். இதுதான் என்னது? பிரமை. இதுதான் பிரமை. பாஹ்யம் ஆந்தரம் பாவக. ஆந்தரம் பாவம், பாஹ்யம் பாவம். ஆந்தரம் பாவம்ங்கிறது மமகாரம், சாரி தேக அபிமானம், தேக அபிமானம். பாஹ்யம் பாவம்ங்கிறது மமகாரம். என்னை உடலாகவும் என்னுடைய உடைமைகள் எல்லாம் இவையெல்லாம் என்னுடையது என்றும் நான் நினைக்க தொடங்குகின்றேன். இதை விற்று அப்படிங்கிற பிரமம் முக்துவா, இந்த பிரமைய விற்று.
நீ உன்னை தனியாக நினச்சிக்கிட்டு இந்த உடம்பை நான் நினச்சிட்டு இந்த உடம்புக்கு சேர்ந்த உடம்போடு சம்பந்தம் விட்ட அனைத்தையும் என்னுடையது என்னுடையதுன்னு நினச்சிட்டு இருக்கியே, இதை விட்டுட்டு என்ன பண்ணணும்? கூட்டஸ்தம் போதம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவயன தியானம் பண்ணுவாயாக. தியானம் பண்ணுறதுன்னு என்னது? உன் மனதில் பதிய வைப்பாயாக. உன்னை எப்படி மனதில் நான் பதிய வைப்பாயாக? அகம் கூட்டஸ்தக, நான் மாறாதவன். இந்த சரீரம் மாறிக்கிட்டே இருக்குது. இப்போ தான் பிறந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் ஸ்கூலில் போய் முதல்ல போய் சேர்ந்த மாதிரி இருக்குது. பார்த்தா காடு வாங்குது, வீடு போகுதுங்கிற மாதிரி என்ன ஆச்சு நமக்கு? கால கிரீடதி கச்சதி ஆயுகுன்னு படிக்கிறோம். என்னாச்சு நமக்கு? காலம் வேகமாக ஓடி. ஆனால் இந்த ஓட்டத்தில் சரீரம் பலவிதமான பருவங்களை கடந்திருந்தாலும் இந்த பருவங்கள் அனைத்தையும் பார்த்தவன் ஒருத்தன் இருக்கான். நான் சின்ன பிள்ளையில எப்படி இருந்தேன்னு எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? எனக்கே தெரியும். அப்போ அதை தெரிஞ்சது யாரு? அப்போ மாறாத ஒருத்தன் இருந்திருக்கான். அதுதான் என்ன சொல்கிறோம்? அதுதான் உண்மையிலே நீ இந்த மாறுகின்ற சரீரத்தை பார்த்த மாறாதவன் தான் உண்மையில் உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம். கூட்டஸ்தகன மாறாதவன், அந்த அதிஷ்டானம். போதக, அது எப்படிப்பட்டதானவனாக இருக்கின்றேன்? நான் சேத்தன ஸ்வரூபமாக இருக்கின்றேன், எல்லாவற்றையும் அறிபவனாக நான் இருக்கின்றேன். அத்வைத்தம், இரண்டற்றவனாக நான் இருக்கின்றேன், இருமைகள் அற்றவனாக நான் இருக்கின்றேன். ஆத்மானம், நான் தான் ஆத்மா. உண்மையில் நான் இந்த உடல் மனம் புத்திக்கு வேறான ஆத்மாவே நான் அப்படின்னு என்ன பண்ணணும்? பரிபாவைய, ரொம்ப முக்கியம். பரிபாவையனா அதை நன்றாக ஆழமாக உன் மனதில் பதிய வைப்பாயாக. இப்போ 2 விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? சிதாபாசம், நான் சிதாபாசம்ங்கிற எண்ணத்தை விட்டுறணும், நான் தேகம்ங்கிற எண்ணத்தை விட்டுறணும், என்னுடையவைகள் இவை என்பதை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். இதெல்லாம் நம்ம விடுறோமான்னு பார்க்கணும். விட மாட்டோம். விடாம என்ன செய்வோம்? அகம் கூட்டஸ்தக, அகம் ஆத்மா, அகம் சாட்சி, அகம் பூர்ணக சொல்லியிருக்காங்க. தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ண மாட்டோம்? இதை விட மாட்டோம். இதுதான் விட்ட லட்சணை, விடாத லட்சணை. அது தத்துவமசி புரிஞ்சால் புரியலனாலும் பரவாயில்ல, இது புரிஞ்சா போதும். எதை விடணும், எதை விடக்கூடாது. நான் யாருங்கிறத நல்லா பிடிச்சுக்கிடணும், அதை விடக்கூடாது. நான் யார் அல்ல, எதெல்லாம் நான் அல்ல அப்படிங்கிறத என்ன பண்ணணும்? முழுமையாக விட்டு. 2 பண்ணணும், ஏதோ ஒன்று மட்டும் பண்ணக்கூடாது. இதை பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக, எதை பண்ணால் இது ஆட்டோமேட்டிக்காக போகாது. சாம்ஜி ஒன்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு சர்தார்ஜி ஜோக், சாம்ஜியோட ஸ்பெஷல் ஜோக். ஒரு சர்தார்ஜி இருந்தான். அவன் சாக்ஸை மாற்றவே மாட்டான். 1 மாதம் ஆனாலும் சாக்ஸை மாற்ற மாட்டான். அப்போ என்ன பண்ணுவானா? எப்போ பார்த்தாலும் சாக்ஸை துவைக்காமே வச்சுக்கிட்டே இருப்பானா. ஒய்ஃப் சொல்லிகிட்டே இருப்பானா, சாக்ஸை மாற்று, நாற்று அடிக்குது, வாடை அடிக்குது சொல்லிகிட்டே இருந்தாலும் அவன் கேட்க மாட்டான். இப்போ ஒரு நாளைக்கு ஏதோ ஃபங்க்ஷன் போக வேண்டியது இருந்துச்சான். ஃபங்க்ஷன் போகும்போது முதலே சொல்லிட்டானா, ஃபங்க்ஷன் போனோம், ஒழுங்காக அந்த சாக்ஸை மாற்றிட்டு வா, பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொன்னேன். அப்போது ஓகே அப்படின்ட்டான். நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டானா, எல்லாம் பண்ணிட்டானா, காரில் போயிட்டுருக்குறாங்களா, அவளுக்கு ஸ்மெல் வருதான், பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கான். அப்போ கேட்குறாளா, சாக்ஸை மாற்ற சொன்னேனே, மாற்றினியா? மாற்றினேன், ஆனாலும் ஸ்மெல் வருதே, நீ கேட்பேன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு. அதே மாதிரி என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த அபிமானத்தை முழுமையாக நம்ம விட்டுருக்க மாட்டோம். முழுமையாக விட்டால் சாந்தி வந்து தான் ஆகணும். உனக்கு குடைச்சல் கொடுக்கறதெல்லாம் என்னது? உன் உடம்பாக இருக்கும், இல்லாட்டி உன்னை சேர்ந்தவர்களாக இருக்கும். இப்போ நம்ம என்ன எதிர்பார்ப்போம்? நம்ம ஞானம் வந்த உடனே அதில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைப்போம். அது அப்படி கிடையாது. பகவானுடைய லா அப்படி கிடையாது. அது இருக்கும், ஆனால் இருக்காது. அது இருக்கும், ஆனால் அதுக்கு என்ன கொடுக்க மாட்டோம்? சத்தியத்துவம் கொடுக்க மாட்டோம். இப்போ நமக்கு அபிமானம் முழுமையாக, இப்போ ஒரு சாக்ஸ் இருக்குது, நாத்தடிக்கிற சாக்ஸ் இருக்குன்னா ஸ்மெல் வரும், நீ தூக்கி போட்டினா ஸ்மெல் வராது. அதே மாதிரி உனக்கு தேக அபிமானம் இருக்குது, நீ எதெல்லாத்தையும்
விடணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கோ அதை நீ கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தீன்னா உனக்கு நிம்மதி வராது. நீ விட்டினா நிம்மதி வந்து தான் இருக்கும். நிம்மதி வரலை அப்படின்னா நீ என்னத்தையோ கெட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா தூக்கத்தில் நீ நிம்மதியாக தானே இருக்க. அப்படி இருக்கும்போது விழிப்பு நிலையில் உனக்கு அந்த நிம்மதியை உன்னால் ஓனப் பண்ண முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? பிடிச்சிட்டு இருக்கன்னு அர்த்தம். அதான் வியாப்தி, அதான் லாஜிக்கு. அதுக்காக பிரச்சனைகள் எல்லாம் உனக்கு தீர்ந்துரும்னு நம்ம சொல்லலை. எப்படி தூக்கத்தில் பிரச்சனை இருந்தாலும் நீ எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பாட்டு நிம்மதியாக இருந்தியோ, சுகமாக இருந்தியோ, அதே போல தான் தூங்காமல் தூங்கி அப்படின்னு சொல்கிறோம். தூங்காமல் தூங்கி, நான் உடல் என்கின்ற எண்ணத்தில் தூங்கி போயிடணும். நான் உடம்பு அப்படிங்கிறத கண்டுக்க கூட. பிரம்மவித்யானந்த சுவாமிஜியோட மந்திரம் அது அப்படித்தான். அனாத்மா அது அப்படித்தான் இருக்கும். அதில் என்ன பண்ண முடியாது? நம்ம முழுமையான நிம்மதியை எதிர்பார்க்க முடியாது. நம்ம என்ன கேள்வி கேட்போம்? ஏன் அது அப்படி அப்படின்னு கேட்போம். ஏன் அது அப்படி இருக்குது, ஏன் அவங்க அப்படி இருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம விட அது அனாத்மா அப்படித்தான் இருக்கு. நான் ரொம்ப அதிகமாக போய் சொன்னால் உன் பிராரப்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி நீ கஷ்டப்படணும், உனக்கு பிராரப்தம் இருந்துச்சு, அதனால இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு, அதுக்கு காரணம் நீ தான், உன்னோட பிராரப்தம் தான் திருப்பிடுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாது? அனாத்மா இப்படித்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ரெண்டும் அட் அ டைமில் பண்ணணும். என்ன பண்ணணும்? எதை விடணுமோ அதை விட்டுட்டு எதை பிடிக்கணுமோ அதை பிடிக்கணும். நம்ம ஏதாவது ஒன்றை தான் செய்வோம். என்ன பண்ண முடியாது நம்மளால்? தீபாராதனை காட்டும்போது நம்ம இந்த பக்கம் மணியும் ஆட்டணும், தீபத்தையும் குழந்தைங்களா இருக்கும்போது நமக்கு செய்ய வராது. 2 ஹேண்டை என்ன பண்ணணும்? 2 பக்கமும் பண்ண முடியாது. புதுசாக இருக்க ஃபாரினர்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா செஞ்சு பார்த்தீங்கன்னா இருக்கும். அவங்களாம் என்ன பண்ண செய்ய முடியாது இப்போ என்ன பண்ண? சைமல்டேனியஸ். அதுதான் விட்ட லட்சணை விடாது. ரெண்டும் நமக்கு முக்கியம். இப்போ நமக்கு அமைதி கிடைக்கல, சாந்தி கிடைக்கல அப்படின்னா நீ விட்டுருக்க மாட்ட. அந்த தேக பாவத்தை அதை விட்டுருக்க மாட்டோம். அதுதான் சொல்கிறாரு உக்துவானா முழுமையாக விட்டு என்ன பண்ண முடியாது? இது தனியாக எங்கேயோ கலட்டிலாம் வைக்க முடியாது. ஏதாவது கண்ணாடி செருப்புன்னா கலட்டி வச்சிடலாம். இது என்ன பண்ண முடியாது? நான் உடல்ங்கிற எண்ணத்தை கலட்டி வச்சுட்டு ஆனால் அதே உடலை வச்சு விவகாரமும் பண்ணணும். அதுதான் நமக்கு ரொம்ப கைத்து மேலே டான்ஸ் ஆடுற மாதிரி. அதுதான் எக்ஸாம்பிள் எப்பயுமே சொல்லுவாங்க. கரகாட்டக்காரி கரகத்தை தலையில் வச்சுட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்கா? அவளுக்கு என்னதான் கையில் நாட்டியம் ஆடிட்டு இருந்தாலும் கவனம் ஃபுல்லாக எதில் இருக்குது? தலையில் இருக்கிற கரகம் கீழே விழுந்துடக்கூடாது. நார்த் இந்தியாலாம் பார்ப்போம், நிறையா பானையெல்லாம் வச்சுட்டு தலையில் தூக்கிட்டு போகிறவங்களெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒரு பக்கம் விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உடலை வைத்து விவகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், உறவுகளோடு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், அதே சமயத்தில் இந்த உடல் நான் அல்ல, எனக்கு எந்த உறவுகளும் இல்லை அப்படிங்கிற அந்த ஞானமும் ரெண்டும் சைமல்டேனியஸாக என்ன பண்ணணும்? விவகாரம் பண்ணணும். டைம் எடுக்கும். உடனே என்ன பண்ண முடியாது? பண்ண முடியாது. இதை பிடிச்சா அதை விட்டுருவோம், அதை பிடிச்சா இதை வண்டி ஓட்ட பழகிறது மாதிரி தான். பிரேக்கை பிடிச்சா பெடலை விட்டுருவோம், பெடலை விட்டா பிரேக்கை முதல்ல வண்டி பழகும்போது அப்படி தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் அபியாசம் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இதுவே இப்போ தான் நம்ம கேள்வியெல்லாம் கேட்க தொடங்குறோம். எங்கே நம்ம சரிக்கு விழுறோம், எதனால் நம்ம சரிக்கு விழுறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏதோ ஒன்றில் தப்பு பண்ணுறோம். ஒன்று தியானம் ஒழுங்காக பண்ண மாட்டோம், ஒன்று நித்திய தியானத்தை ஒழுங்காக பண்ண மாட்டோம், இல்லாட்டி அனாத்ம தியானத்தை ஒழுங்காக பண்ணியிருக்கோம். உனக்கு அனாத்மாங்கிறத விட வேண்டியதை என்ன பண்ணியிருக்க மாட்டோம்? மனசில் பதிய வைக்க மாட்டோம். நிலையாமை நமக்கு நன்றாக மனசில் பதிஞ்சிருக்காது. நான் ஜீவன்கிறத பாவத்தை விட்டுருக்க மாட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? எந்த ஏரியாவில் நமக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்கணும். அதான் ஒரு ரமணர்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். புரியவே மாட்டேங்குது அப்படின்னா, நான் எங்கேருந்து கிளம்புதுன்னு சொல்லிக்கிட்டே புரியவே மாட்டேங்குது. அப்போ அவர் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது 2 பேருக்கு சண்டை வந்துருச்சான். சண்டை வந்தோடனே அவர் ஒருத்தர் கேட்டார், நான் யார் தெரியுமா அப்படின்னார். அதுக்கப்புறம் ரமணர் அப்படியே அங்கே பிடி, அந்த அகங்காரம் எந்திரிச்சு கிளம்புது பார்த்தியா, சண்டை பிடிச்ச பார்த்தியா, நான் யார் தெரியுமா, நான் அப்படியாக அந்த நானை விட்டுரு. எது எந்திரிச்சு உனக்கு பாம்பு மாதிரி உன்னை சீருதோ அதுதான் உனக்கு ஜீவன்.
இப்போ என்ன பண்ணணும், நம்ம எப்பெல்லாம் நம்ம சீர்றோமோ அந்த ஏரியாவில் நமக்கு வீக்கான ஏரியா. அந்த இடம்ல என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். கொஞ்சம் நாள் ஆகும். எப்படி கொஞ்சம் அழுக்கு ரொம்ப இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு அதை தேய்க்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு அந்த ஆத்மானம் பரிபாவைய நம்மால் என்ன பண்ண முடியும், அதை ஆழ் மனசுக்கு பதிய வைக்க முடியும். இப்போ 2 விஷயம், நான் தேகம், நான் மூணு சொல்லியிருக்காரு. அகம் சிதாபாசங்கிறத விடணும், நான் ஜீவன்கிற எண்ணத்தை விடணும், எனக்கு தேகம் இருக்குங்கிற அபிமானத்தை விடணும், எனக்கு குடும்பம் இருக்குங்கிற அபிமானத்தை விடணும். இந்த 2ல் தான் பிரச்சனை வரும். ஒன்று தேகத்தில் வரும், இல்லாட்டி உறவுகளில் வரும். இந்த 2மே எனக்கு இல்லைன்னு என்ன பண்ணு, அந்த பிரமையை விற்று. அதெல்லாம் எதை சார்ந்தது, இந்த உடலை சார்ந்தது. நீயும் உடல் இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனைகளை சத்தியத்துவம் கொடுக்காது. நமக்கு ரொம்ப ஆழமான விஷயம். அடுத்ததில் சொல்கிறாரு எப்படி இன்னும் விடுவது. தேகாபிமான பாசேன பத்தோசி சிரம் பத்தோசி புத்ரக போதோஹம் ஞான கட்கேன தன்னு கிருத்ய சுகி பவ தேகாபிமான பாசேன ஷிரம் பத்தோசி புத்ரக போதோஹம் ஞான கட்கேன தன்னு கிருத்ய சுகி பவ. அதுக்கு மெத்தட் சொல்கிறார், என்ன பண்ணணும். நான் ஒன்று சொல்லிட்டார். முதல்ல நான் ஜீவன்கிற பாவத்தை விட்டுட்டு பரிபாவைய ஆத்மானம் பரிபாவைய, நான் ஆத்மாங்கிற எண்ணத்திலேயே நீ ஸ்திரமாக இருப்பாயாக அப்படின்னு சொன்னார். இப்போ இங்கே இன்னொன்று சொல்கிறார். தேக அபிமான பாஷேன சிரம் பத்தோசி புத்திரக்கன்னா மகனே. குரு சொல்கிறார் மகனேன்னு. நம்ம போட்ட ஆஷாக்கிரம் மகளேன்னு போட்டுக்கலாம், நம்ம புத்திரி அப்படின்னு போட்டுக்கலாம். நம்ம பார்த்து சொல்கிறாருன்னு நினச்சிக்கலாம். என்ன ஆச்சு அப்படின்னா, தேக அபிமான பாஷேன, பாஷம்னா கயிறு, தேக அபிமானம். நான் இந்த உடம்புங்கிற கயத்தினால சிரம் பத்தோசி, பத்தம்னா கட்டுப்பட்டு இருக்கின்றார். சிரம்னா நீண்ட காலமாக, பல ஜென்ம பழக்கமாக. எப்போ இந்த ஜீவன் முதல்ல பிறப்பு எடுத்துச்சோ அப்போவே அது இந்த உடம்பாகவே நினச்சி தான் என்ன பண்ணியிருக்கு, நீண்ட காலமாக தன்னுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது. தேக அபிமான பாஷேன, நான் தேகம் என்கின்ற அந்த கயிற்றினால், பாச கயிற்றினால் நீ கட்டப்பட்டு உள்ளாய் மகனே. எப்போ, பல ஜென்மமாக, பல பிறவிகளாக, எல்லா பிறவியிலையும் நீ என்ன பண்ணியிருக்க, நீ இந்த உடம்புன்னே நினச்சி வாழ்ந்து அந்த உடலுக்குரிய துன்பத்தை எல்லாம் உன்னுடையதுன்னு சிந்திச்சே நீ வாழ்ந்திருக்க. இப்போ என்ன பண்ணணும், ஞான கட்கேன, கட்கம்னா வாள், கத்தி. ஞானம்ங்கிற அந்த பெரிய வாளினால் என்னப்பட்டு தன் நிகிருத்திய, அதை வெட்டி எரிவாயாக. ஞான வாளினால், இதில் கீதையில் பார்ப்போம், அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. நம்ம ஒரு மரம் ரொம்ப நாள் வளர்ந்த மரம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை வெட்டுனா அது தளிர் திரும்ப அந்த பன்னீர் பூவில் யாராவது வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா தெரியும். அது ஒரு வெட்டினோன்னா ஒரு 1000 மரம் முளைக்கும். அது வேறு எங்கெல்லாம் போகிற இடமெல்லாம் முளைக்கும். அதே மாதிரி நமக்கு தேக அபிமானத்தை என்ன, அது வெட்ட ஒரு இடத்துல வெட்டினோம். அம்மாங்கிற பாசத்தை வெட்டி எரிஞ்சா மகாங்கிற பாசம் வந்துருக்கு. அப்புறம் கூட பிறந்தவங்கிற பாசம் எங்கெங்கெல்லாம் நம்ம அப்படி வேறு மாதிரி என்ன ஊடுருவி நிற்கிது. அப்படி நம்மளுடைய மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குது, இந்த அபிமானம், அந்த பாசம். ஆசா பாஷ சதைர் பத்தாகா அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்போது என்னாச்சு, நமக்கு இந்த அபிமானத்தின் காரணமாக நீ கட்டப்பட்டு உள்ளாய். நான் தேகம்னு என்ன பண்ணிகிட்ருக்க, நம்ம சொல்லலாம், நல்லா தானே இருக்குது.
என் பிள்ளைங்க இப்படிலாம் இவ்வளோ என் பிள்ளைங்க இவ்வளோ சிறப்பாக இருக்காங்க வந்து பேரம்பேத்தியை அப்படி சாதிச்சிருக்காங்க வந்து நான் இதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கேன், என்னோடய அச்சீவ்மெண்ட் எழுதி வைக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறோம் நம்ம அப்படியே நிறையா வச்சுக்கலாமே, நல்லா தானே இருக்குது அப்படின்னு நினச்சா நல்லா போயிட்டு இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லா தான் இருக்குது. எங்கேயாவது ஒரு இடத்துல குத்துப்படும் போது உனக்கு என்னாகும் அப்போ தான் தெரியும். இப்போ அதனால் என்ன பண்ணு, உஷாராக இருந்துக்கோ அப்படிங்கிறார். எப்போ எது காலம் வரும் நமக்கு தெரியாது. இப்போ அதுக்காக நம்மளுடைய நமக்கு குழந்தைகள் இருக்காங்க, பேரம்பேத்திலாம் இருக்குங்க, அதுக்கு மேலே நம்ம வந்து பாசம் காட்டாமல் இருக்கிறதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க நம்மளை சார்ந்து இருக்கலாம், நம்ம அவங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. நம்ம அவங்கள ரொம்ப சார்ந்து இருக்கக்கூடாது, புரிஞ்சுக்கிடணும். அனாத்மா திருஷ்டியில் நமக்கு எப்போவுமே என்ன பண்ணியிருக்கணும், புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நம்ம வழங்குபவர்களாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய நம்ம அவங்ககிட்டருந்து இது கிடைச்சிடாதா அது கிடைச்சிடாதான்னு எங்கே எதை எப்போ நீ எதிர்பார்த்தினாலும் அடி உளும். எங்கே எப்போ எதை எதிர்பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணணும், எல்லா பிரச்சனையும் எதை சார்ந்து இருக்கின்றது, நான் உடல்னு நான் இந்த உடம்புங்கிறத சார்ந்து இருக்கு. அந்த நான் அதனால தான் அவர் சொல்கிறாரு, நான் எங்கேருந்து புறப்படுதுங்கிறத பாரு. தேக அபிமான பாஷேன, உனக்கு நான் உடம்புங்கிற அந்த எண்ணம் எந்திரிச்சிருச்சுன்னா என்ன பண்ணு, உடனே ஞான கட்கேன, நான் தேகம் அல்ல அப்படின்னு என்ன பண்ணணும், நான் உடம்பு, நான் அம்மா, நான் மனைவி, நான் சகோதரி, எந்த எண்ணம் எந்திரிச்சாலும் உடனே ஞான கட்கேன, நீ அம்மா இல்லை, உனக்கு கஷ்டம் இல்லை, நீ சகோதரி இல்லை, நீ மனைவி இல்லை, ஞான கட்கேன. பிரச்சனை வரும்போது மட்டும் பண்ணுனா ஒர்க் ஆகாது. நம்ம என்ன நினைப்போம், நல்லா சந்தோஷமாக இருக்க கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் கஷ்டம் வரும்போது வெட்டணுன்னா என்ன பண்ணாது, வெட்டு படாது. அப்போ என்ன பண்ணணும், எப்போல்லாம் இருக்கும்போதும் அலர்ட்டாக இருக்கணும். சுகமும் உண்மையல்ல, துக்கமும் உண்மையல்ல. அது என்ன பண்ண, நல்லா சுகத்தில் அபியாசம் பண்ணி வச்சா தான் துக்கம் வரும்போது வேலை பார்க்கும். அப்படி இல்லை, கஷ்டம் வரும்போது இப்போ நல்லா ஜாலியாக தான் போயிட்டுருக்கு, இப்போவே நான் நல்லா கொண்டாடிக்கிறேன் வந்து சிச்சி இப்போல்லாம் வேதாந்தம்லாம் பேசக்கூடாதுப்பா, அவங்க பார்த்தாலும் எப்போ பார்த்தாலும் இது இல்லை அது இல்லைன்னு நெகட்டிவாகவே சொல்லிகிட்டே இருக்காங்க வந்து, இப்போ நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு இருந்தால் கஷ்டம் வரும்போது என்ன பண்ணணும், நம்ம கஷ்டப்படணும். அப்போது அலர்ட்டாக இருக்கணும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், எப்போவுமே ஒரு வார்த்தை சொல்லுவோம், டிட்டாச்டு அட்டாச்மெண்ட். டிட்டாச் அட்டாச்மெண்ட். ஒரு பலூன் வாங்கிட்டு வர்றோம், வரும்போதே தெரியும் அது பலூன் உடையும். நமக்கு பலூன் ஞானம் இருக்குது. அதே மாதிரி உறவு, ஒவ்வொரு உறவும் ஒரு பலூன். எவ்வளோ நாளைக்கு நமக்கு புண்ணியம் இருக்கோ அது வரைக்கும் அந்த உறவுகிட்ட இருந்து நமக்கு சுகம் கிடைக்கும். எப்போ கொஞ்சம் புண்ணியம் கொஞ்சம் பேலன்ஸ் குறையுதோ, எப்போ ஞானம் வேலை பார்க்கணும்னு பகவான் நினச்சிட்டாரோ அப்போ என்ன பண்ணிடுவார், எங்கெல்லாம் உனக்கு சுகம் இருக்கும் அந்த ஏரியாலாம் டப் 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 என்ன பண்ணி குத்திடுவார். அந்த ஏரியாவில் உனக்கு அவுட் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவேன், நீ அஷ்டாவக்ர கீதையை கிளாஸை போட்டு கேட்க. இப்போது தேக அபிமான பாஷேன. இப்போ நம்ம பிரச்சனைக்கு காரணம் என்ன, இந்த தேக அபிமானம். அதனால் என்ன பண்ணியிருக்க, பத்தாசி, நீ கட்டப்பட்டு உள்ளாய் மகனே. என்ன பண்ணு, போதக அகம். அகம் போதக. போதகங்கிறது ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர். நான் அறிபவனாக இருக்கின்றேன், எல்லாத்தையும் அறிகிறேன் நான் தான். மூணு அவஸ்தை தான் நமக்கு மாறி மாறி ஓடிட்டுருக்கு. ஒன்று முழிச்சிருப்போம், இல்லாட்டி தூங்குவோம், கிளாஸில் கூட இருக்கலாம். ஒன்று முழிச்சிருப்போம், இல்லாட்டி தூங்குவோம், இல்லாட்டி கனவு காண்போம். மூணு மாறி 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 தான் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, ஏதாவது ஒன்றில் தான் இருக்கும். உயிரோடு இருந்தாலே எல்லாரும் இந்த மூணில் தான் ஏதாவது, இதுக்கு தவிர வேறு ஏதாவது ஒன்று இருக்கா, இல்லை. அப்போது இந்த மூணையும் அறிபவன் நான், அதே போதக அகம், நான் அறிவு ஸ்வரூபமாக இருக்கின்றேன். ஓ, இதை அறிபவன் நான் என்கின்ற எண்ணம், அந்த ஞானத்தினால என்ன பண்ணு, இதை வெட்டி எரிவாயாக. எதை வெட்டி எரிவாயாக, நான் தேகம் நான் தேகம் நான் தேகம்னு நினச்சிட்டு இருக்கியே, நான் தேகம்னு நினச்சி எனக்கு ஒன்று புரியும். நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம்
எனக்கு குழந்தை இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த உடம்புக்கு தான் குழந்தை. நம்ம என்ன நினைக்கிறோம்? எனக்கு குழந்தை. இந்த உடம்புக்கு தான் அம்மா அப்பாலாம் இருக்கு, எனக்கு அம்மா அப்பா. இதை புரிஞ்சு நான் தேகமல்ல, தேக அபிமான பாஷேன சிரம் பத்தோசி புத்திரக்க, மறக்கக்கூடாது. எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன? நான் தேகம்ங்கிற அந்த எண்ணம். அதனால தான் கைலை நவனியத்தில் உன்னை நீ அறிவாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை. ஞான கட்கேன தன் நிகிருத்திய வெட்டி எரிஞ்சுட்டா என்ன கிடைக்கும்? சுகீ பவ, நல்லா இரு, நல்லா இரு. நமக்கு நாமே சொல்லிக்கணும், நல்லா இரு, நல்லா இரு அப்படின்னு என்ன பண்ணிக்கிறோம்? நமக்கு நாமே. இது ஒன்று தான் உபாயம். எப்போ எல்லா பிரச்சனைக்கு காரணம் என்ன? இந்த தேக அபிமானம். அடுத்ததுல பெரிய அணுகுண்டை தூக்கி போட போகிறார். ஒரு குண்டு குண்டா தூக்கி போட்டார், இப்போ பெரிய அணுகுண்டு. என்ன அணுகுண்டு? இந்த பந்தத்துக்கு காரணம் என்ன அப்படி இன்னொரு காரணத்தை சொல்கிறேன். பெரிய காரணம் 15. நிஸ்ஸங்கோ நிஷ்கிரியஸ் நிஸ்ஸங்கோ நிஷ்கிரியோசி த்வம் ஸ்வப்ரகாஷோ நிரஞ்சனஹ அயமேவ ஹி தே பந்தஹ சமாதிம் அனுதிஷ்டசி நிஸ்ஸங்கோ நிஷ்கிரியோசி த்வம் ஸ்வப்ரகாஷோ நிரஞ்சனஹ அயமேவ ஹி தே பந்தஹ சமாதிம் அனுதிஷ்டசி. ஒரு பெரிய அணுகுண்டுன்னு சொன்னேன். அயமேவகி தே பந்தக, இதுவே நீ பந்தப்படுறதுக்கு காரணம் அப்படிங்கிறார். என்ன பந்தப்படுறதுக்கு காரணம்? சமாதிம் அனுதிஷ்டசி, நான் நிறைய மெடிடேஷன் பண்ணி மோட்சம் அடைய போகிறேன் அப்படின்னு நீ நினச்சினா அதுதான் பந்தத்திற்கு காரணம் அப்படிங்கிற. அயமேவகி தே பந்தக. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் பந்தப்பட்டிருக்கேன் நினச்சிட்டு நான் தியானத்தில் உட்கார்ந்து அபியாசம் பண்ணி நான் மோட்சத்தை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீ இல்லையா? இதுதான் பந்தத்திற்கு காரணம். நம்ம என்ன நினைக்கிறோம்? எல்லாம் படித்தாச்சு, அகம் பிரம்மாஸ்மி புரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் போய் ப்ராக்டிக்கலாக, இப்போ எனக்கு அகடமிக்காக புரிஞ்சிருச்சு, இனிமேல் நான் என்ன பண்ண போகிறேன்? ப்ராக்டிக்கலாக போய் தியானம் பண்ணி எனக்கு நிஷ்டை வரப்போகுது, நான் மோட்சத்தை அடைய போகின்றேன் அப்படின்னு நீ நினச்சின்னா அதுதான். அப்படி நினச்சின்னா சாமி சொல்லுவாங்க வடிகட்டின முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சமக்காலத்தில் வடிகட்டின முட்டாள் அப்படிம்பாரு. அது மாதிரி நீ மோட்சங்கிறது ஏதோ ஒரு காலத்தில் வரப்போகுது, நான் தியானம் பண்ணினா எனக்கு கிடைக்கும், நான் சமாதி பண்ணும்போது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீ நினச்சின்னா நீ பந்தன் அப்படிங்கிற. நம்மளுடைய சாஸ்திரத்தை நமக்கு 2 இதை பிரித்து பார்க்கணும். நம்ம அஷ்டாங்க யோகத்தில் எல்லாம் மனதை சத்தியத்துவம் கொடுத்து மனதை ஒருநிலைப்படுத்தி மனமற்ற நிலைக்கு போய் அதைத்தான் என்ன பண்ணுறாங்க, அவங்க சமாதி அபியாசத்தை ரொம்ப வலியுறுத்து. இப்போ நமக்கு எல்லாருமே பிரச்சனை மனசு தான். அவங்கெல்லாம் கிடையாது, யாரோ பண்ணது என் மனசுக்கு வலிக்குது. இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? அவங்ககிட்டயோ இவங்ககிட்டயோ இல்லை, என் மனசில் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணு? மனசில் தான் பிரச்சனையாக இருக்குது. ஒன்று மாத்திரையை போட்டு தூங்கு, இல்லாட்டி என்ன பண்ணு? ஃபோனை எடுத்துரு. மைண்ட் என்ன பண்ணிடும்? விளையாட்டு சமட்டு கிடுக்கிளுன்னு பிள்ளைகளுக்கு எனக்கு காட்டணுன்னு அது மறந்துடும் இல்லையா? மறந்து போயிடும் இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணு? பிரச்சனையை கொஞ்சம் நேரம் சமாளிக்கிறதுக்கு என்ன பண்ணு? சமாளிக்கவே முடியல, கொஞ்சம் நேரம் ஃபோன் எடுத்து வேறு எதையாவது பார்ப்போம், எதாவது என்னென்னமோ நடக்குது அப்படின்னு என்ன பண்ணுறோம்? டைவர்ட் பண்ணிடுறோம். ஒன்று மாத்திரையை போட்டு தூங்கிடலாம், இல்லாட்டி மாத்திரை இல்லாமல் தூங்கிடலாம். புண்ணியம் இருந்துச்சுன்னா, புண்ணியம் இல்லைன்னா மாத்திரையை போட்டு தூங்கு. அப்படி இல்லாட்டி என்னது? ஃபோனை எடுத்துகிட்டு என்ன பாது, இல்லாட்டி எங்கே பண்ணி எங்கேயாவது எங்கேயாவது டூர் போயிட்டு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு டூர் போயிடலாம். ஏதோ ஒன்று டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அப்படி இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்லுது? தியானம் பண்ணு. தியானம் பண்ணும்போது மைண்டில் எண்ணத்தை எல்லாத்தையும் ஒடுக்கி என்ன பண்ணிக்கோ, அமைதி ஆகும்போது உனக்கு பிரச்சனையிலேருந்து விடுவிச்சது மாதிரி இருக்கும். முடிச்சோடனே பிரச்சனை நிற்கும். நம்ம அதை எம்ஃபசைஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம சொல்கிறது எல்லாம் என்னது? மனம் என்பது ஒரு ஜடம், மனதுக்கு சத்தியத்துவம் கொடுக்காத. உண்மையில் ஆத்மாவாகிய உன்னை எந்த துன்பமும் தொட முடியாது.
ஒரே வரியில் நம்ம கைவிலை நாணயத்தில் இதை அப்படி சொல்லிட்டார். சமாதிகள் பழகுவனேன் அவன் ஆருடனும் அன்றே. உனக்கு மனசு ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நீ மெடிடேஷன் பண்ணுன அப்படின்னா, மனசு பிரச்சனையாக இருக்குன்னு நினச்சி நீ மெடிடேஷன் பண்ணுன அப்படின்னா, மெடிடேஷன்லேருந்து எந்திரிச்சு திரும்ப மனசு வந்த உடனே திரும்ப அதே பிரச்சனை உனக்கு வந்து நிற்கும். இப்போ என்ன பண்ணுறது, வழி சொல்ல மாட்டேங்கிறாரே அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஏன் நமக்கு தியானம் பண்ணுனா ஒர்க் ஆகாது அப்படின்னா, நீ ஏற்கனவே அந்த தேக அபிமானத்தை விடலை. நான் அம்மாங்கிற எண்ணத்தோடு தியானம் பண்ண உட்காந்து தியானம் பண்ணி எந்திரிச்சு வரும்போது நான் அம்மாங்கிற எண்ணத்தோட வெளிவந்தேன்னா அம்மாவுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருந்துச்சோ அந்த பிரச்சனைலாம் அப்படியே தான் இருக்கும். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அந்த தேக அபிமானத்தை விடுவது தான் உனக்கு மோட்சம். அந்த எப்போவுமே ஒரு வழக்கமாக சொல்கிற கதை இருக்கும். அந்த காலத்தில் கிராமத்துல எல்லாம் வந்து குரங்கை பிடிக்கணும் என்ன பண்ணுவாங்களா, வந்து ஒரு சின்ன வாய் உள்ள ஒரு பானை மாதிரி ஒரு இதில் என்ன பண்ணிடுவாங்களாம், அதில் உள்ள கடலையை போட்டு வச்சுக்கணும். கடலையை போட்டு வச்ச உடனே என்ன ஆகுமா, அந்த குரங்கு கையை விட்டு எடுக்குமா. எடுக்கும்போது என்ன ஆகுது, கை பெருசாகிடும். அது என்ன பண்ணுது, கடலையை விட மாட்டேங்குது. விடாமல் என்ன பண்ணுது, அந்த பானையை இழுத்து இழுத்து பார்க்குது. போராட்டமாக இருக்குது அதுக்கு. வந்து அதுக்கு என்ன பண்ண, கடலையை விட மனசு இல்லை. அதனால் என்ன பண்ண, நல்லா இறுக்கி பிடிச்சி இப்போ போராடிக்கிட்டே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறான் விவசாயி, வந்து குரங்கை பிடிச்சிட்டு போயிடறான். இதை குரங்கை பிடிக்கிற வித்தை, குரங்கு பிடிக்கிற வித்தை. என்ன இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மனசுங்கிற குரங்கை பிடிக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எதெல்லாம் என்னுடையது என்னுடையது என்னுடையதுன்னு வச்சுருக்கோம் இல்லையா, அதான் இந்த கடலை. அந்த குரங்கு கையில் வச்சுருக்க கடலை என்னது, என்னுடையது என்னுடையதுன்னு எதெல்லாம் வச்சுருக்கோமோ அதெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கு, நம்ம சம்சாரத்தில் காப்பாற்றி வைத்து கொண்டு இருக்கின்றது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை விடணும். அதை விடுவது தான் மோட்சம். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை விடுவது தான் மோட்சம். இப்போ மோட்சங்கிறது எங்கேயோ எப்பயோ நமக்கு வர்றது அப்படின்னு சொல்கிறது இல்லை. பத்தாபிமான பத்தோசி, நீ பந்தன்னு நினச்சினா பத்தன், முக்தன்னு நினச்சினா முக்தன். இப்போ நமக்கு எங்கே மாற்றம் வர வேண்டியது இருக்குது, நான் என்னை எதுவாக நினைக்கின்றேன். நம்மக்கிட்ட ரெண்டு அம்சம் இருக்குது. மாறுகின்ற அம்சம் ஒன்று இருக்குது, மாறாத அம்சம் ஒன்று இருக்குது. சத்திய அம்சம் ஒன்று இருக்குது, மித்தியா அம்சம் ஒன்று இருக்குது. இந்த மாறுகின்ற அம்சம் எப்போவுமே குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருக்கும். அதுக்கு என்ன கிடையாது, பூர்ண நிம்மதி கிடையாது. அம்மா நானுக்கு ஒரு நாளும் அம்மாவாக இருக்கிறது வரைக்கும் அதுக்கு பூர்ணமான நிம்மதி கிடையாது. அதே மாதிரி மகா நான், எந்த உறவுனாலும் போட்டுக்கோங்க, வந்து எந்தெந்த உறவெல்லாம் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துருக்கோ அந்த உறவு இருக்கிறது வரைக்கும் அது பிரச்சனை இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நானை நைஸாக கழட்டி விட்டுட்டு என்ன பண்ணிடுறோம், நான் அந்த எஸ்கேப் பண்ணிவிட்டு ஆத்மா நானை பிடிச்சிக்கிட்டா என்னாகும், நிஸ்ஸங்கக. என்ன பண்ணு, யோசி, உன்னை பற்றி யோசி. அகம் நிஸ்ஸங்கக, எனக்கு யாருடனும் தொடர்பு இல்லை, நான் யாருடனும் பந்தப்படவில்லை அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோ. நிஷ்கிரியக, நான் எந்த காரியமும் செய்ய தேவையில்லை, நான் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையில் மோட்சம் அடைவதற்கு நான் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதனால, துவம் ஸ்வப்பிரகாசக, நீதான் அனைவற்றையும் ஒளிர்விக்கின்ற சுயம் ஜோதி. நிரஞ்சனக, எந்த விதமான அழுக்குகளும் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தேக அபிமான போனதில் பார்த்தோம். தேக அபிமான பாசேன சிரம் பத்தோசி, நீண்ட நாளாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், நான் தேகங்கிற எண்ணத்தை விடாமல் என்ன பண்ணிகிட்ருக்கோம், இறுக்கி பிடிச்சிட்ருக்கோம். அந்த எண்ணத்தை என்ன பண்ண முடியல, விட முடியல. இப்போ ஞான கட்கேன, அந்த ஞான வாளால் வெட்டி எரிஞ்சிட்ட அப்படின்னா உனக்கு என்ன தேவையில்லை, மெடிடேஷன் தேவை இல்லை. சப்போஸ் எனக்கு அபிமானம் இருக்குது அப்படின்னா என்னாகும், நான் என்ன தேகங்கிற எண்ணத்தை விட முடியலை அப்படின்னா
நீ என்ன சமாதி அபியாசம் பண்ணினாலும் அது பிரயோஜனத்தை கொடுக்காது. அந்த சமயத்தில் என்ன ஆகும், எப்படி தண்ணிக்குள்ளே அமுக்கி வச்ச பந்து உள்ளே மூழ்கி அமுக்கி வச்சுருக்கிறது வரைக்கும் அது உள்ளே இருக்கும், விட்டோன்னே என்னாகும். அதே மாதிரி தியான காலத்தில் உன் மனசு அமைதி அடையும். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க, இதுக்காகத்தான் கொஞ்ச நேரம் ஓடி போயிடுவாங்க. கொஞ்ச நாள் சித்தர்களில் என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் விவகாரத்தெல்லாம் விட்டுட்டு நீண்ட நாள் அதில் அபியாசம் பண்ணும்போது என்னாகும், அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாசனைகள் குறைய தொடங்கும். நான் உடம்புங்கிற வாசனையை ரொம்ப என்ன பண்ண மாட்டோம், இப்போ ரொம்ப நாளைக்கு ஒரு காங்கிரீட் போட்டு நல்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகாது, அதுக்கப்புறம் அது ஆடாது. இப்போது இந்த தேக அபிமானத்தை விடாமல் நீ சமாதி அபியாசம் பழகுவே ஆனால் என்ன கிடையாது, the meditation will be useless. If you have abhimana, meditation is useless. இப்போ மோக்ஷம் அப்படின்னா அபிமானத்தை விட்டுட்டா வந்துருமா? அபிமானத்தை விடலைன்னா மோக்ஷம் வராது. அபிமானத்தை விட்டுட்டா மோக்ஷம் வருமா? சாமி சொல்கிறாங்க, முட்டாளே, அபிமானத்தை விடுறது தான் மோக்ஷம். நான் தேகங்கிற அபிமானத்தை விட்டா மோட்சம் வருமான்னு கேட்க வேண்டாம், அபிமானத்தை விடுறது தான் மோட்சம். நான் உடம்புங்கிற எண்ணத்தை விடுறது தான் மோட்சம். அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணுற, நீ சமாதி அபியாசமெல்லாம் பழகிட்டு இருப்பாயே, ஆனால் என்ன பண்ண முடியாது, அது ஒரு எஸ்கேபிசம் தான் ஏன்னா உனக்கு பந்தம் பற்று அதிகமாக இருக்கின்றது. நமக்கு இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா அந்த அபிமானத்தை விடுறதுங்கிறது லேசான விஷயம் கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம விட்டுருப்போம், இன்னொரு இடத்துல அதனால நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். நமக்கு எங்கே டிஸ்டர்ப் ஆகிறோம், நமக்கு எங்கேயாவது நமக்கு ரொம்ப இருக்கும், கொஞ்சம் நேரம் எஃப்ஐஆர் நம்ம தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். முந்தி மாதிரி இல்லை, நமக்கு ஆக்ட் பண்ணுறோமா ரியாக்ட் பண்ணுறோமா, ஏன்னா சூழ்நிலைகள் அந்த மாதிரி அமையும் நமக்கு. இப்போ நமக்கு என்ன பண்ணணும், நம்ம அதனால தான் இந்த எவ்வளோதான் நம்ம இந்த தியானம் பண்ணினாலும் நம்ம இந்த நிலையாமை பற்றி இப்போ தியானம் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அதையும் நம்ம சைட் பை சைடாக என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும். விவகாரத்தில் அந்த நிலையாமை தியானம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா நம்ம விவகாரம் பண்ணும்போது பலவிதமான மக்கள் கூட நம்ம டிரான்சாக்ட் பண்ணணும். அதனால தான் நம்ம பார்த்தோம், 20 வருஷம் கழித்து அவங்க எப்படி இருப்பாங்க அதை நினச்சி தியானம் பண்ணு. யாராவது உனக்கு தொந்தரவு பண்ணாங்க அப்படின்னா 5 வயசு குழந்தையாக நினச்சிக்கோ, 80 வயசு முதியவராக நினச்சிக்கோ, அவங்கள பலகீனமாக நினச்சிக்கோ, அவங்களுக்கு அவ்வளோதான் முதிர்ச்சின்னு நினச்சிக்கோ. இப்படி எல்லாம் என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பற்றுலேருந்து எதெல்லாம் நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதோ அதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு நமக்கு ஞானத்தின் அடையாளம் என்னென்னா, நமக்கு உலகத்தில் எந்த விஷயம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குரிய சக்தி இருக்கக்கூடாது. எந்த விஷயமும் நமக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. சாமிஜி பரமாத்மா சாமிஜி சொல்லுவாங்க, ஞானினா நான் கம்ப்ளைனிங் அப்படின்பாரு. உனக்கு யூ ஷுட் ஹாவ் நோ கம்ப்ளைண்ட். இப்போ எப்படி கம்ப்ளைண்ட் இல்லாமல் இருக்கிறது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம். இப்போ ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்மக்கிட்டே நம்ம வீட்டிலே நம்மக்கிட்ட 3 பிள்ளைங்க இருக்கலாம். 3 பிள்ளைங்க இருக்கும்போது ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அதுகளை திட்டுவோம், பெருசானோடனே பிள்ளைங்க தான் நம்மளை திட்டுவாங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம. அப்போ என்ன பண்ணுறோம், பெருசாகட்டும் என்ன பண்ணுறோம், நமக்கு தெரியும் இந்த பிள்ளைகிட்ட இதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது, அந்த பிள்ளைகிட்ட அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது, மரியாதையை எதிர்பார்ப்பது மரியாதை அல்ல அப்படின்னு என்ன பண்ணுவோம், நம்ம கண்டுக்க மாட்டோம். அப்போ தான் நம்ம வண்டி ஓடும். இந்த பிள்ளைகிட்ட இதை எதிர்பார்க்க மாட்டோம், அந்த பிள்ளைகிட்ட அதை நாசுக்காக போகிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நமக்கு லைஃப்பில் பிரச்சனைகள் வரும்போது நமக்கு அனாத்மா எப்போவுமே நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை என்ன பண்ணக்கூடாது, கண்டுக்கக்கூடாது. எதை கண்டுக்கணும், இதுதான் நம்ம கண்டுக்க வேண்டியது. நிஸ்ஸங்கக அகம் நிஸ்ஸங்கக, எனக்கு எந்த விதமான பந்தமும் இல்லை. அகம் நிஷ்கிரியக, அப்போ இந்த தேக அபிமானந்தான் நமக்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம். அயமேவகி தே பந்தக சமாதிம் அணு திஷ்டசி. நீ இந்த அபிமானத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, நான் தேகம்ங்கிற அபிமானத்தை வச்சுக்கிட்டு, சுவாமி எப்பயுமே சொல்லுவாங்க, வீடு அப்படிங்கிறது விடு என்பதை நீட்டலே வீடு அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. விடு, எல்லாத்தையும் விட்டு, எதெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடு, விட்டு. அதை விட்டுட்டின்னா அதுதான் வீடு. நம்ம என்ன பண்ணிடு, அதை பண்ண மாட்டோம். ஆவி கெட்டிக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருப்போம், கஷ்டப்படும். நம்ம விட மாட்டோம்.
அப்போ விட்ட லட்சணை விடாத லட்சணை அதான் நான் பார்த்தோம். என்ன சொன்னார்? கூட்டஸ்தம் போதோகம் அத்வைத்தம் ஆத்மானம் பரிபாவைய, ஆத்மா என்று நீ தியானிப்பாய. ஆபாசோகம் பிரமம் உக்துவா, நீ ஜீவன்கிற எண்ணத்தை விற்று, நான் உடல்ங்கிற எண்ணத்தை விற்று, இவை என்னுடையவைகள் என்பதை விற்று கூட நம்ம சேர்த்துக்கிடணும். உன்னுடைய எதிர்பார்ப்புகளை விற்று. ஏன்னா நான் உடம்புன்னு நினச்சிடுறேன், அகங்காரம் வந்துருச்சு, மமகாரம் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இன்னொன்று அதுலேருந்து எதிர்பார்ப்பு வந்துடும். இப்போது அதையும் விட்டுவிடு. விட்டுட்டினா என்னாகும்? ஆத்மானம் பரிபாவைய. அப்படி இல்லாட்டி என்ன ஆகாது? இந்த மருந்து ஒர்க் பண்ணாது. நீ விடலை, உன்னுடைய தேக அபிமானத்தை விடலை அப்படின்னா நீ எத்தனை தான் அகம் பிரம்மாஸ்மி சொன்னாலும் நீ அந்த அகம்னு நீ எதை நினச்சிக்கிட்டு இருக்க? உடம்பையும் மனசையும் இந்த உறவுகளையும் நினச்சிக்கிட்டு நீ அகம் பிரம்மாஸ்மி சொன்னின்னா ஒர்க் பண்ணாது. அப்போ அந்த அகம் நான் உடல் அல்ல. அதனால தான் நமக்கு எடுத்த உடனே சொன்னார், யதி தேகம் ந பிருத்வி ந ஜலம் ந அக்னிஹி ந வாயுஹு, ஆமாம், தேகம் பிருத்தக் கிருத்திய ஏஷாம் சாட்சினம் ஆத்மானம். அதே தான் தொடர்ந்து சொல்ல போகிறாரு. போர் அடிக்கலாம், இது தவிர நம்ம அஷ்டாவக்ர கீதையில் ஒரு ஸ்லோகமும் நிதித்தியாசனம் கிளாஸை கேட்குறதே நம்மளே ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு அபியாசம் விடாமல் நம்ம ஒரு வருஷம் ஆகும். கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இது அப்படிப்பட்ட ஒரு டெக்ஸ்ட்டு. இதை நம்ம அடுத்த கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत् व्याप्त देहाय दक्षिणामूर्तये नमः. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम नमो भगवते दक्षिणामूर्तये मह्यं मेधां प्रज्ञां प्रयच्छ स्वाहा. ओम श्री दक्षिणामूर्ति की जय. கைவல்ய சக்தி கணபதி की जय. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி நாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.